ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் டாக்ஸ். 2005 வந்து சின் சிட்டி படத்தோட கதை தான் கம்ப்யூட்டர் நான் ரைட் பண்ண போகிறேன். இதோடைய டேரக்டர் ராபர்ட் ராட்ரிக்ஸ், ஃப்ராங்க் மில்லர். ஏற்கனவே சின் சிட்டின்ற தலைப்பில் மில்லர் எழுத்துக்களில் காமிக் புக் சீரிஸ் ஒன்று வந்துச்சு. அதுதான் இவங்க படமாக எடுத்து வச்சிருக்காங்க. அந்த காமிக் புக்கில் வந்த கேரக்டர்ஸ்க்கு அப்படியே விஷுவலாக உயிர் கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். அவ்வளோ பிரமாதமாக எடுத்து வச்சிருப்பாங்க. காமிக் புக்கில் என்ன பார்த்தோமோ அதை அப்படியே விஷுவலாக எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? கிரிட்டிக்ஸ் எல்லாம் கூட அப்ரிஷியேட் பண்ணாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அடைஞ்ச படம் இது. அல்டிமேட் வயலன்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸோட நான் படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு விருந்து, வரப்பிரசாதம். மிஸ் பண்ணிடாதீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல்ஸ் தான் இருக்கும். காமிக் புக்கில் அப்படி தானே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. கருப்பு பெயிண்ட்டு, அப்படி வெள்ளை விஷுவல்ஸ் இப்படி தானே இருக்கும். அப்படி அந்த ஸ்டைலில் தான் நீங்கள் வந்து படத்தை பார்ப்பீங்க. ஸ்பெசிஃபிக்காக சில இடங்களுக்கு மட்டும் கலர் பயன்படுத்தியிருப்பாங்க. நான் கூட வந்து ஒரு விஷயத்தை வாசித்து பார்த்தேன். அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ராமானா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைரக்டர் டாரன்டினோ அவர்கள் வந்து அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆக்ஷனே எவ்வளோ ஸ்டைலிஷாக எடுப்பாங்க, வைலன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்டைலிஷாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இந்த படத்தில் ஏதோ ஒரு சீனை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். நீங்களும் நிச்சயமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய டேக்அவே இருக்கும். இந்த படம் இந்த ஸ்டைலில் பயன்படுத்தியிருக்காங்களே, இந்த மாதிரி நம்ம கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோணும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் தான் சின் சிட்டி. இது ஒரு ஆந்தாலஜி. ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இந்த படத்தில் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி தட் எல்லோ பேஸ்டர்ட். அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அந்த கதையை தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்த வர வீடியோக்களில் மற்ற கதைகளும் வந்து நான் நரேட் பண்ணுறேன். ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்தோன்னா, படத்தில் வந்து கதை எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்னா நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு காமிக்கை வந்து வாசிக்கிறோன்னா அதில் வர கேரக்டர்ஸ் பொம்மை இருக்க மாதிரி இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பாக்ஸ் போட்டு அதில் எழுத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை ரீட் பண்ணுறவங்க, அந்த ரீடர்ஸ்க்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த கேரக்டர்ஸோட என்ன ஓடுது அப்படின்னு வந்து புரிய வைக்க பார்த்துருப்பாங்க. அதே ஸ்டைலில் வந்து இந்த படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ படத்துலேயும் ஒரு கேரக்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யோசிக்கின்ற விஷயத்தை, அந்த யோசிக்கிறத ஆடியன்ஸ்க்கு அந்த கேரக்டரே வாய்ஸ் ஓவரில் சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கையாண்டிருப்பாங்க. அந்த ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தட் எல்லோ பேஸ்டர்ட் கதையை கேளுங்க. அந்த கதையை மட்டுமாவது நீங்கள் படத்தை விஷுவலாக பாருங்களேன். எவ்வளோ கிளவராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 2005 கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. காமிக் புக் சீரிஸ் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட இது செகண்ட் பார்ட்டாக ஒன்று வந்து ட்ரை பண்ணாங்க. அது அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் அடையலை. மேபி அவ்வளோ வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணதுனால கூட இருக்கலாம். பார்ட் 2 வாங்க தட் எல்லோ பேஸ்டர்ட் கதை என்னன்னு சொல்லி கேட்போம். கதைக்குள்ளே போயிடலாம். ஆரம்பத்திலே இந்த கதையோட ஆரம்பத்திலே வந்து ஒரு டிடெக்டிவ், அதாவது போலீஸ் ஆஃபீஸரு, அவர் பேர் ஜான் ஹேட்டிங்ஹாம். அவர் வந்து காரில் வேகமாக போயிட்டுருப்பார். அவர் வேகமாக போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்றதை வாய்ஸ் ஓவரில் அவரே வந்து ஆடியன்ஸுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா அவர் வந்து நான் இன்னும் 1 ஹவரில் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். ஏர்லி ரிட்டைர்மெண்ட் தான். இது காரணம் நான் கிடையாது. என் ஹார்ட் கண்டிஷனிங்க, என் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லலை, டாக்டர் தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலைல கூட என் ஒய்ஃபு கறியெல்லாம் வாங்கி வச்சுருந்தா. எலின் தான் அவருடைய ஒய்ஃபு, அவங்களுடைய பேர். அவள் கறி வாங்கி வச்சுருந்தா சிரிச்ச முகத்தோட, கொஞ்சம் சிரிப்போட. ஏன்னா இவர் ரிட்டையர்ட் ஆக போகிறார்ல, லாஸ்ட் டே கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் என் பேட்ச் எல்லாம் தொடச்சி போட்டு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னும் நான் முடிக்காத கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. ஒன்று இருக்குது. நான்சி அப்படின்ற பொண்ணு, 11 வயசு. அவளை ஒரு ஜொல்லு விடுற சைக்கோ வந்து கடத்திட்டு போயிட்டான். அவளை எப்படியாவது நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து காரில் வேகமாக போயிட்டுருக்காரு. போனவர் ஒரு ஸ்பாட் ரீச் பண்ணுவார். அங்கே இன்னொரு போலீஸ் பாப் அப்படின்றவர், அவருடைய பேர். இவங்க 2 பேரும், ஜான் பாப் 2 பேரும் பார்ட்னர்ஸ் தான். ஒன்றா தான் வந்து எந்த கேஸாக இருந்தாலும் டீல் பண்ணுவாங்க. அவர் வந்து நிப்பாட்ட சொல்லுவார் காரை. ஜானும் இறங்கி போய் பேசுவார். ஆக்சுவலாக இந்த 11 வயசு பொண்ணு நான்சின்றவளை கடத்திருக்காங்க இல்லையா, அவன் கடத்தினவன் வந்து பொம்பளை பொறிக்க. ஆக்சுவலாக செனட்டருடைய பையன், செனட்டர் ரோரக் அவருடைய பேர், ரோர்க்கு. அவருடைய மகன் ஜூனியர் ரோர்க், அவன் தான் கடத்திருக்கான். ஏற்கனவே 3 பொண்ணுங்களை இப்படி கடத்தி காலி பண்ணிட்டான் மேட்ரு பண்ணி. இப்போ 4வது விக்டிம் தான் நான்சி. பாப் போய் ஜான் கிட்ட சொல்லுவார், எங்கே போகிற அப்படின்னு வந்து கேட்டால், அவன் 4வது விக்டிம் இப்போ வந்து பிடிச்சிருக்கான். 3 பொண்ணுங்களை நம்ம எதுவும் பண்ண முடியல. இப்போ அந்த நான்சின்ற பொண்ணு, அவள் என்ன ஆச்சுன்னு தெரியல, உயிரோடு இருக்கால செத்துட்டாதான்னு சொல்லி. ஆனால் இந்த வாட்டி நான் விடுறதில்ல, அவனை ஒரு வழி பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாப் சொல்லுவார். நீ உள்ளே போனால் கண்டிப்பாக உன்னை சாவடிச்சிருவாங்க, உன் பார்ட்னர் தெரிஞ்சால் என்னையும் காலி பண்ணிடுவாங்க, பெட்டர் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல, ஜான் சொல்லுவார், நீ வேணால் இங்கே வெயிட் பண்ண, நான் வேணால் உள்ளே தனியாக போகிறேன் அப்படின்னும் போது, வேணால் நம்ம பேக்கப் டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமே, மற்ற போலீஸ் எல்லாம் மொத்தமாக வந்ததுக்கப்புறம் மொத்தமாக போய் வேணால் அவனை வந்து பிடிக்க பார்க்கலாமே வந்து கேட்க, ஜான் சொல்லுவாங்க, பேக்கப் டீமா, அவங்க வர வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டான், அதுக்குள்ளே அந்த பொண்ணை காலி பண்ணிட்டு அவங்க அப்பா பின்னாடி போய் ஒழிச்சுப்பான், அதுக்கப்புறம் அவன் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா செனட்டர் இல்லை அப்படின்னும் போது பாப் என்ன சொல்லுவார்னா, இங்கே பார் ஜான், நீயும் 60 நெருங்கிட்ட, சின்ன பையன்லாம் கிடையாது, இளமை ஊஞ்சலாக இல்லை, உனக்கு ஹார்ட் வேறு டப்புன்னு அடிச்சிருக்கு, எப்போ வேணாலும் போய் சேர்ற மாதிரி தான் இருக்கேன், உன் பொண்டாட்டி பற்றி யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக பயமுறுத்துவார். ஜானில் நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னோடனே பாபுக்கு சந்தோஷமாயிரும். பரவாயில்லையே, சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னும் போது ஜான் பக்குன்னு பாபோட மூக்கிலே ஒரு குத்துவார். அவர் அப்படியே கீழே ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம்
ஜான் அங்கேருந்து இன்னும் நகர்ந்து போவார். ஆக்சுவலாக இன்ஃபார்மர் கிட்டேருந்து அவருக்கு ஒரு செய்தி வந்திருக்கும், வேர் ஹவுஸில் தான் அந்த நான்சின்ற பொண்ணை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை நோக்கி தான் அவர் போவார். போனால் ஹார்ட் வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளமாக டப்பு அடிக்கும். அப்போ இவர் வந்து வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிற மாதிரி இருக்கும் ஆடியன்ஸ்க்கு, டாக்டர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் உனக்கு ஆகும்னு சொல்லி. அந்த சமயத்தில் டேப்லெட்ஸ் போடு அப்படிங்கும்போது டேப்லெட்ஸ் போடுவார், எல்லாம் சரியாயிடும், நான் இதுக்கப்புறம் இது சைலண்ட்டாக டீல் பண்ண போகிறதில்ல, வைலண்ட்டானாலும் பரவாயில்ல, துப்பாக்கியோட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து துப்பாக்கியோட போவார். நான் இது இன்னும் யூஸ்லெஸ்ன்னு நான் இது பண்ணக்கூடாது, இன்னுமே நான் ஒரு தரமான போலீஸ்ன்ட்டு தான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போவார். போனால் அந்த செனட்டர் பையன் இருக்கான்ல, அவங்க அடியாளுங்க 2 பேர் ஏற்கனவே அவன் வந்து அசைன் பண்ணி வச்சுருப்பான். அவனுக்கு 2 பேரும் நின்று அந்த செனட்டர் பையன் ஒரு கார் விட்டு போயிருப்பான் போல். அந்த காரை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியான கார் தான். அவங்க கஸ்டடியில் இருக்கிறத பற்றி இவனுங்க எப்போ பாரு அந்த காருங்களை பற்றி பேசிட்டு தான் இவங்க வேலையே. அதை டிஸ்கஸ் ஏன்னா படத்தில் இன்னொரு இடத்துலையும் அந்த காருங்களை பற்றி தான் இவங்க வந்து பேசுவாங்க. இது வந்து ஜான் அங்கேருந்து கேட்டுருவார். கேட்டு அவர் சொல்லுவார், இவனுங்களை வாயை மூட வச்சது தான் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ராடு எடுத்து இவங்க 2 பேரும் அடிப்பார். அவனுங்களும் அங்கே வந்து படுத்த படிக்க ஆகிடுவாங்க. ஜான் இன்னும் மூவ் பண்ணி போவார். ஆனால் சத்தம் எதுவும் கேட்காது. அப்போ யோசிப்பார், இந்த சத்தம் வந்தால் தான் செனட்டருடைய பையன் ஜூனியர் ரோல் இருக்காங்கல்ல, அவனுக்கு மூடி ஏறும் போல். பொண்ணுங்க வந்து சத்தம் போட்டு அப்படியே அலர்னா கதர்னா தான், அப்படி இல்லைனா வந்து அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அப்படி வந்து சத்தம் எதுவும் கேட்கலையே, ஒரு வேளை சீக்கிரமாக நம்ம வந்துட்டோமா, அந்த பொண்ணை அவன் எதுவும் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வந்துட்டோமா, இல்லை அவன் எல்லாம் முடிச்சு அந்த பொண்ணை சாவச்சிட்டானு தெரியலையே, இல்லை நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போவார். அங்கே என்ன ஆகும், அந்த வேர் ஹவுஸ்குள்ளே செனட்டருடைய பையன் அவன் வந்து அந்த நான்சின்ற 11 வயசு பொண்ணை நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து நிழல் மட்டும் தான் காமிப்பாங்க. அவன் யாருன்றது வந்து நம்ம காமிக்க மாட்டாங்க. அவன் வந்து சொல்லுவான், நீ வந்து ஃபீல் பண்ண வேணாம், உங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து நாங்கள் சீக்கிரமே கூப்பிட்டு போயிடுறோம், அதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட நான் வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அந்த நிழல் போயிடுறோம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் அந்த பையன் வந்து வருவான், செனட்டருடைய பையன் ஜூனியர் ஒர்க்கு. அவன் வந்து அவனை நான்சியை பார்த்துட்டு, ஹே என்னாச்சு, ஒன்றும் இல்லை பயப்படாத, என்ன பயப்படுறியா, என்னை பார்த்தா பயமுறுத்துற மாதிரியா இருக்குது, என்னை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெருங்கி அப்படியே நான்சி பக்கத்தில் வந்து போக பார்ப்பான். அவள் வந்து அழுதுகிட்டே இருப்பாள். ஜான் அங்கே நுழைஞ்சிடுவார். நுழைஞ்சோடனே ஐயோ இவன் எங்கே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் ஒர்க் என்ன பண்ணுவான், நான்சியை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடுவான், குடுகுடுன்னு ஓடுவான். அது ஒரு போர்ட் ஏரியா, இப்போ தண்ணியாக தான் இருக்கும், கப்பலுங்க அந்த மாதிரி வரா மாதிரி இருக்கும். அது ஒரு முட்டு சந்து மாதிரி, இதுக்கு மேலே நம்ம போக முடியாது, போனால் தண்ணியில் தான் விடணும். நான்சி வேறு தூக்கிட்டு போயிருக்கான். அவன் அப்படியே வந்து ஓட ஒரு இடத்துல வந்து நின்றுப்பான். ஜான் கையிலையும் துப்பாக்கி இருக்குது, செனட்டருடைய பையன் கையிலையும் துப்பாக்கி இருக்கும். துப்பாக்கி வச்சு டப்புன்னு வந்து ஜானை வந்து சுட்டுருவான். ஜானுடைய கையில் வந்து தோட்டாப்படும். அப்படியே வந்து அந்த கையோடையே வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வர, அப்போது செனட்டருடைய பையன் வந்து மிரட்டுவான் ஜானை பார்த்து, நான் யாருன்னு தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, என்னடா நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொன்னால் ஜான் வந்து போக மாட்டார், அப்படியே தான் வந்து இருப்பார். இது சாதாரண காயம் தான், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வர, அப்போ வந்து உன்னால் கையை கூட தூக்க முடியல, நீ வந்து அந்த காலி பண்ணுறியா அப்படின்னும் போது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அதே கையாலே வந்து டப்புன்னு அந்த செனட்டருடைய பையன் காதாண்ட சுடுவான். சுட்ட உடனே இந்த பக்கம் தோட்டா வந்து தெரிச்சு அவன் வந்து கீழே வந்து விழுவான். விழும்போது கூட சும்மா இல்லாமல் அந்த செனட்டருடைய பையன் வந்து சுடலான்னு வந்து முயற்சி பண்ண பார்ப்பான் ஜான் சொல்லுவார், நீ ரொம்ப ஆடுற, முதல்ல உங்கள் வெப்பன்ஸை பிடுங்கணும், 2யும் தான் அப்படின்ட்டு முதல்ல அந்த செனட்டருடைய பையன் கையை வந்து டப்புன்னு சுடுவார். அந்த ஆமில் இருக்கிற வெப்பன் அந்த துப்பாக்கி வந்து போயிடும். இன்னொன்று இருக்குது, 2ன்னு சொன்னார்ல, இன்னொன்று ஒன்றும் இல்லை, 2 கால் நடுவில் ஒன்று இருக்குல்ல அவனுடைய பென்னிஸு, அதை வந்து பொத்தல் போட்டால் தான் இவன் வந்து அடங்குவான். அது 2 இருக்கிற வச்சுக்கு தான் இவன் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கான்றதுனால அதை வந்து சுடுவார். அவன் பிடிச்சி அப்படியே வந்து இருப்பான். நான்சி பொண்ணு வந்து அழுதுட்டு இருப்பான். அவளை வந்து அழாதன்னு வந்து ஜான் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைமில் பாப் வந்துடுவான், இவருடைய பார்ட்னர் அந்த டிடெக்டிவ். அவன் வந்து ஜானை டப்புன்னு வந்து சுடும்போது, நீ கண்ணை மூடிக்கோ, இதெல்லாம் நீ பார்க்க தேவை அப்படின்னு நான்சி என்ன வேணா அழுதுகிட்டே இருக்கும். அழுதுட்டு இருக்கும்போது ஜான் நினைப்பார், இந்த பொண்ணு இப்படி அழுதுட்டுருக்கே, நம்மளே இவன் சுட்டா கூட பரவாயில்ல, பாபு அந்த பொண்ணுக்கு எதனா ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்கே, பேக்கப் டீம் வர வரைக்கும் இவனை வந்து திசை திருப்பணும், ஏதாவது நம்ம பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார், நான்சி கிட்ட வந்து சொல்லுவார். நான்சி இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லி ஜான் சொல்ல அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருக்கும். பாபு என்ன சொல்லுவார்னா, எதுக்கு அந்த பொண்ணை வந்து இது பண்ண பார்க்குற ஜான், நீ அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதம்மா, அவன் ஏதோ பைத்தியக்காரன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே சைரன் சத்தம்லாம் கேட்கும். ஓகே போலீஸ் எல்லாம் திரும்பி நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்றத ஜான் வந்து புரிஞ்சுப்பார். புரிஞ்சுக்கிட்டோன்னே வந்து அதுக்குள்ளே பாபு என்ன பண்ணுவான், ஜானை டப்புன்னு அங்கங்கே வந்து பொத்தல் போட்டுவான், சுட்டு வந்து இது பண்ணுவான். உட்காருறா, நான் நினச்சேன் எப்போ வேணாலும் உன்னை வந்து சாகடிக்க முடியும், முட்டி போடு உட்காரு அப்படின்னா ஜான் வந்து அது வரைக்கும் முட்டி போடவே மாட்டார். சைரன் சத்தம் கேட்டவொன்னு தான் அவர் வந்து அப்படியே அடங்குவார், உட்காருவார். ஃபைனலாக நான் வந்து அடங்கிட்டேன் அப்படின்னுவார். எனக்கு கண்ணெல்லாம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது, கண்ணை மூட போகிறோம் போல், பரவாயில்ல அந்த பொண்ணு உயிரோடு இருக்கல, அது போதும் எனக்கு, சேஃபாக இருக்கா, கிழவன் சாகுறான், சின்ன பொண்ணு உயிரோடு இருக்கா, சரியான வியாபாரம் தான் இது அப்படின்ட்டு கீழே விழுவார்.
அருமையான டைலாக்குங்க அது. சரியா? ஏன்னா இப்போ வந்து ஜான் செத்துட்டேன் அப்படின்னு தான் வந்து நினைப்பார். உடனே வந்து பார்த்தா அந்த சைரனோட வந்து போலீஸ் எல்லாம் வந்து ஜானை வந்து காப்பாற்றிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து என்னன்னு வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஜான் அப்படியே வந்து தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க வச்சுருப்பாங்க. நிறையா அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுற மாதிரி அங்கங்கே வந்து பாட்டில்ஸாக வந்து தொங்க விட்டுட்ருப்பாங்க. ஜான் விஷுவலாக காமிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அந்த கேமராவில் வந்து 4th வாலில் பிரேக் பண்ணி பேசுகிற மாதிரி ஜானோடைய ஒய்ஃப் எலினை ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. எலின் வந்து ஜானை பார்த்து கேள்வி கேட்பாங்க, அதாவது ஆடியன்ஸை பார்த்து. நீ உண்மையை சொல்லு, நீ உண்மையாக அந்த பொண்ணுக்கு எதுவும் பண்ணிருக்க மாட்டே, நீ ஏதோ பண்ணியா, நீ தான் ஏதோ அந்த பொண்ணை கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே, சொல்லு ஜான், இல்லைன்னா நீ அதுக்கப்புறம் பார்க்குற மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கோவமாக அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸே வந்து பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உன் மேலே வந்து உன் டிஎன்ஏ வந்து, அதாவது டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட வந்து சொல்லுவாங்க, டிஎன்ஏ எல்லாம் பொருந்துது. ஏற்கனவே மற்ற விக்டிம்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சன்ட்ருடைய பையனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லா கேஸையும் இவன் தலையில் வந்து இப்போ கட்டியிருப்பாங்க. எல்லா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து பொருந்துது. உன்னுடைய பார்ட்னர் பாப் கூட வந்து சாட்சியம் கொடுத்துருக்காரு. 6 விட்னஸ் வேறு இருந்திருக்கு. என்னையா மனுஷன் நீ, உன்னை வந்து ஜெயிலில் தள்ளி வெளியில் வராத மாதிரி நாங்கள் பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நர்ஸு கூட வந்து பேசும். அது என்ன சொல்லுவோம், இங்கே பாரு, உன் பெட்டை க்ளீன் பண்ணுறேன், உன் பட்டெக்ஸ் உன் டிக்கை கூட நான் வந்து வாஷ் பண்ணுறேன், அது என் வேலை, அது நான் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் உங்ககிட்ட வந்து சிட் பண்ணி ஜாலியாக சிரிச்சு பேசுவேன் நினைக்காத பொறுக்கி, உங்ககிட்டலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த சிஸ்டர் வேறு பேசிட்டு கிளப்பாங்க நர்ஸு. பேசுனதுக்கப்புறம் தான் ஜான் முகத்தையே காமிப்பாங்க. அவர் மூக்கிலலாம் பைப்பு போட்டு அவர் உயிரோடு தான் வந்திருப்பார். அப்படியே விஷுவல் காமிச்சா செனட்டரே வந்திருப்பார், செனட்டர் ரோர்க். அவர் வந்து பேசுவார், அப்படியே பைப்பெல்லாம் வச்சுட்டு வில்லன் அவர் ஜானை பார்த்து வந்து பேசுவார். பாரு ஜான், நான் யாருன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீ பார்த்துருப்பிய எலெக்ஷன் அப்போ நியூஸ் பேப்பர்லாம் அங்கங்கே என்னுடைய ஃபோட்டோ வந்து நீ பார்த்துருப்ப. நீ வந்து என் பையனை வந்து என்ன பண்ணியிருக்க தெரியுமா, அவனுடைய ஆர்ம்ஸை காலி பண்ணிருக்க, அவன் கொட்டைகளை பறக்க விட்டுருக்கு, அந்த இடத்துல வந்து சுட்டிருக்க. அவன் வந்து அடுத்து ரோக்ஸ் ஃபேமிலியிலே யூஎஸோட பிரசிடென்ட் ஆக வேண்டியவன், ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆக வேண்டியவன். அந்த கனவெல்லாம் நீ போக்கி அவனை வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் வச்சுருக்க தெரியுமா, அவன் கோமாவில் இருக்கான், டாக்டர்ஸ் எல்லாம் அவனை வந்து பழக்க வைக்கிறது கஷ்டன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீயே. நீ நினச்சிருக்க உன் துப்பாக்கி பேட்ச் தான் பவர்ஃபுல்லு, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி. ஆனால் ஜான், அதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது, பொய். இங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் நீ தான் அந்த பொண்ணை வந்து காலி பண்ண, எல்லா பொண்ணுங்களையும் ரேப் பண்ண அப்படின்ற மாதிரி பொய்யை வந்து நான் சொல்லிட்டேன் உன்னை அப்படின்னு துப்பாக்கி எடுத்து வேறு ஜானை பார்த்து காமிப்பார். நான் நினச்சேன் இப்போ கூட இங்கே சுட முடியும், எனக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற 500 பேர் கூட சாட்சி சொல்லுவாங்க நான் பண்ணதான் கரெக்டு, நீ வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் பண்ணுவேன்னா நான் பண்ண மாட்டேன். இப்போ உன்னை நான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கேன், உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கூட இருந்துச்சுல்ல, அதெல்லாம் சரி பண்ணிட்டேன் நான். இதுக்கப்புறம் நீ வந்து நல்லா நீ வந்து வாழணும்டா, நீ சாவுட, நீ வாழணும், நீ இந்த பழியோடு வாழணும், எப்போ நீ வெளில போனாலும் இவ்வளோ ஒரு கேவலமான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உன்னை பற்றி பேசணும். ஆனால் இல்லை நான் நல்லவன் அப்படின்னு நீ யார்கிட்ட பேசணும்னு நினச்ச வச்சுக்கேன், அதை நீ யார்கிட்ட சொல்கிறியோ அவங்களெல்லாம் காலி பண்ணுறேன், உன் பொண்டாட்டி வேறு யாராக இருந்தாலும் நான் போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் ஜான் இவ்வளோ நேரம் வந்து அமைதியாக இருந்திருக்காப்பில். ஏன்னா அவங்க ஒய்ஃப்கிட்டையும் சொல்ல, மற்றவங்க யார் எது கேட்டாலும் சரி உண்மையை சொல்லணும்னா யார்கிட்டையும் வாய் திறந்து, ஏன்னா வாய் திறந்தாவே காலி. அதுக்கு பழியும் வந்து ஏற்றுக்க உதவும் இல்லை, ஏற்றுக்கிட்டா வந்து அதுவும் ஒரு அவமானம் தான், இத்தனை வருஷம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நான்சின்ற பொண்ணு யார், அவளை போய் தொலைவை பார்ப்பாங்க, மற்ற விஷயம்லாம் வந்து பெருசாக வந்து போயிட்டுருக்கோங்களா, அதனாலேயே ஜான் வந்து அமைதியாக இருப்பாப்புல. படுத்த படிக்கையாக இருக்கும்போது அந்த இடத்துல நான்சி வருவாள், 11 வயசு பொண்ணு. அவன் வந்து ஜானை பார்த்து சொல்லுவாள், என்னை மன்னிச்சு, நீ உங்களால் தான் நான் வந்து இன்னும் உயிரோடு இருக்கேன், ஆனால் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் வெளில போய் சொல்லணும்னு நான் நினச்சேன், சாட்சி சொல்லணும்னு சொல்லி நான் இன்னும் வரிச்சுன்னு தான், அது காரணமே நீ தான், நான் சொல்லணும்னு நினச்சேன், எல்லோரும் வந்து தடுத்தாங்க, என் பேரண்ட்ஸை வேறு வந்து இந்த போலீஸ்லாம் ஒரு மாதிரி வந்து பார்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல, ஜான்னா சொல்லுவார், இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்குறதோ ஏதாவது வந்து பேசணும்னு நினைக்கிறதோ அதை நீ பண்ணாத, எனக்காக ஒரு லெட்டர் கூட எழுதாத, நான் யாருன்றதை நீ மறந்து நீ இங்கேருந்து போனாவே நல்லது, நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான்சி சொல்லுவாள், உங்ககிட்ட பேச வேணாம், உன்னை பார்க்க வேணாம் நீ சொல்லு, ஓகே, ஆனால் எழுதாமலாம் என்னால் இருக்க முடியாது, நான் உனக்கு லெட்டர் கண்டிப்பாக போடுவேன், ரெகுலராக போடுவேன், ஆனால் என் பேரில் கிடையாது, கொல்டிலியா அப்படின்ற நேமில், கொல்டிலியா அப்படின்ற நேமில் வந்து நான் உனக்கு லெட்டர் போடுவேன். அது யாருன்னா, இவன் புக்ஸ் நிறைய வாசிப்பா போல், அவள் வாசிக்கிற புக்கில் ஒரு கூலான டிடெக்டிவோட பேர் தான் அந்த கொல்டிலியா, அந்த நேமில் நான் வந்து உனக்கு லெட்டர் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புவா, ஐ லவ் யூ ஜான்னு சொல்லிட்டு. அந்த சின்ன பொண்ணு போன உடனே இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க, போட்டு செம்ம அடி அடிப்பான். ஒரு வயசான போலீஸ் எல்லாம் வந்து செம்ம அடி, அப்படியே பக்குன்னு வந்து ஜான் அடிப்பாங்க. ஏன்னா உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு. ஆமாம் நான் தான் ரேப் பண்ணேன்னு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வந்து சொல்லிட்டாலும் அது வந்து பெரிய அவமானம் தான். நான் பண்ணலைன்னு சொன்னாலும் பிரச்சனை தான் அப்படின்றனால அவன் வந்து வாயை மூட்டுப்பான், வாயிலேருந்து எதுவுமே வந்து வராது. அப்போ அந்த அடிக்கிற போலீஸ் வந்து சொல்லுவான்,
இங்கே பாடுறான் வாயிலேருந்து உண்மை வர முடியலையே, எப்படா இவ்வளோ வருஷம் நீ வந்து கமுக்கமாக அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பொண்ணை வேற எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டணும். பாரு இவ்வளோ பார்த்தா உனக்கு எத்தி ஏறுமே, என்னடி எப்படி இருக்கான் பையன் அப்படின்னு கேட்க, இந்த மூஞ்சி நல்லா இருக்கா, ஏன்னா அடித்து குழன்னு ரத்தமாக வந்து இருக்கும், பார்க்க நல்லா இல்லை, இதுவாக வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள், பட் ஹெல்த்தியாக இருக்கான்ல அப்படின்னு வந்து சொல்லுவாள். அது இவன் ஹெல்த்தியாக தான் இருக்கான், டேய் உனக்காக காசெல்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், எங்ககிட்ட விளையாடாத, எங்ககிட்ட உன் விளையாட்டை காமி அப்படின்னு வந்து கேட்க, அதுக்கும் ஜான் வந்து அமைதியாக இருப்பாப்போல, எந்த ரியாக்ஷனும் வந்து காமிக்காம. அதுக்கப்புறம் நிறைய அடி அடிச்சு அவரை பிடிச்சி ஒரு தனி செல்லில் போடுவாங்க. ஜான் யோசிச்சு பார்ப்பார், நான் கூட நினச்சேன் நான்சின்ற பொண்ணு வந்து சும்மா சொல்கிறவனுக்காக நான் லெட்டர் போடுவேன் அப்படின்ட்டு, ஆனால் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சா, அவன் சீரியஸாக தான் வந்து பண்ணியிருக்கா, எவ்ரி தேர்ஸ்டே வாரமான எனக்கு வந்து லெட்டர் வரும் அவகிட்டேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டியும் இவருக்கு வந்து லெட்டர் வரும் அந்த செல்லில். ஆனால் அந்த பேர்லலாம் வந்து அட்ரஸ் மற்ற விஷயம் எதுவுமே வந்து மென்ஷனாக இருக்காது அந்த என்வலப்பில். நான்சின்ற பேரில் போட்டால் தான் நான்சின்ற ஒரு பொண்ணு இருக்கும், அவளுக்கு தெரியும்ல இவர் வந்து தப்பு பண்ணலான்ட்டு, அதனால் அவளுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் அவள் தான் கொலடிலியா அப்படின்ற இன்னொரு நேமில் வந்து எழுதுறாள், அதனால் அவனுக்கு லெட்டர் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். அது பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு ஒரு சந்தோஷம், நான்சி நான் பெக்காத மக, என் செல்லம் அப்படின்லாம் அவர் வந்து நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இவர் வந்து இதை பார்த்துப்பார். கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிரும் தனிமையில் அந்த செல்லில் வந்து இருப்பார். 8 வருஷத்துக்கு அப்புறம் லெட்ரு வராது. ஸோ தேர்ஸ்டே ஆகும், லெட்ரு வராது. இது 2 மாதம் கண்டினியூ ஆகும். அப்போ வாய்ஸ் ஓவர் வந்து அவர் சொல்கிற மாதிரி இருக்கும், கடந்த 2 மாதமாக வந்து லெட்ரு வரலையே, என்னவா இருக்கும், சே நான் முட்டாள், இப்போ கல்லூரியில் அந்த நான்சிக்கு வந்து 19 வயசு ஆகிருக்கும், அவள் சின்ன பொண்ணு கிடையாது, அவள் ஒரு செயின்ட் மாதிரி இத்தனை வருஷம் எனக்கு லெட்டர் போட்டதே பெரிய விஷயம், அவளும் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு வேறு லவ்வெல்லாம் இருக்காதா, இன்ட்ரெஸ்ட் இருக்காதா, அப்படி தான் போயிருப்பா போல, நீ தான் மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் நினைப்பான். அந்த டைமில் இவன் செல்லில் ஏதோ வந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். யாருன்னு பார்த்தா எல்லோ கலரில் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பான். எவன்டா அவன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போனால் அந்த எல்லோ கலர் ஆள் ஜான் மூஞ்சிலே வந்து பக்கம் வந்து குத்துனோன்னே அவன் அப்படியே மயங்கி கீழே விடுவான். கண்ணை திறந்து பார்த்தா என்வலப் இருக்கும், கொலடிலியா அதாவது நான்சி எழுதின அந்த என்வலப் மட்டும் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா லெட்ரு இருக்காது. எப்போவுமே இவன் கிறிஸ்மஸ்க்கு ஆசையோடு போய் அதை என்னன்னு பார்க்குற குழந்தை, கிஃப்ட் கிடைக்காத பார்க்குற குழந்தை அந்த தவிர்த்து வந்து பார்க்குற மாதிரி பார்த்தா அதில் கிஃப்ட் எதுவும் இருக்காது. ஓப்பன் பண்ணால் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் இருக்கும், அந்த விரல் ஆள்காட்டி விரல் தான் வந்து அதில் வெட்டி வச்சு வைக்கப்பட்டிருக்கும். அவன் ஆடி போயிடுவான், இது நான்சியோட விரல் மாதிரி தெரியுது, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களா அவன் இடம் என்னன்ட்டு, இதுக்கப்புறம் நான் ஜெயிலிருந்து யாரை காப்பாற்ற போகிறேன், நான் வெளியில் போனால் தான் நான்சி ப்ரொடெக்ஷனாக இருக்க முடியும், நான் போகணும் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா, பெரோல் ஆஃபீஸர் ஒரு பொண்ணு இருக்கும், அவளுக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணோன்னே அவள் அட்டன் பண்ணுவாள், லுசிலா அவள் பேர். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் வர கேரக்டர்ஸ் கூட அடுத்தடுத்த ஆந்தாலஜின்னு நான் சொன்னேன் இல்லையா, மற்ற எபிசோட்ஸ்லேயும் வருவாங்க சரியா. அந்த லுசிலா பொண்ணு இன்னொரு எபிசோட்ஸ்லேயும் வருவோம். அவள் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாள், அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும், இத்தனை வருஷம் இவர்கிட்டருந்து நமக்கு கால் வரல, இப்போ வந்திருக்கே அப்படின்னு சொல்லி, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உடனே போக பார்ப்பான். அதையும் வந்து வாய்ஸ் ஓவரில் ஜான் வந்து சொல்லுவான். ஆக்சுவலாக நான் பிடிப்பட்டப்போ இந்த லுசிலா பொண்ணு இருக்கால பெரோல் ஆஃபீஸரு, அவள் வந்து நிறையா விஷயம் இன்சிஸ்ட் பண்ணிருக்கா, நீ உனக்காக ஒரு லாயரை வச்சு வாதாடு, நீ தப்பு பண்ணல அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் வந்து அவர் எதுவும் வாய் திறக்கல போல். ஸோ அதனால் அவளுக்கு எனக்கு வந்து அப்போ கோவம் வந்துச்சு, லாயர் நான் வந்து வேணான்னு சொன்னதுக்கும் நான் தப்பு பண்ணலன்னு வந்து ப்ரூவ் பண்ணாமல் இருந்ததுக்கும் அப்போ என் மேலே ரொம்ப கோவப்பட்டா, இப்போவும் என் மேலே கோவப்படுவா, ஏன்னா நான் வந்து இப்போது குற்றத்தை ஒத்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். சொன்ன மாதிரி லுசிலாவும் வருவாங்க அந்த பெரோல் ஆஃபீஸரு. வந்தோடனே நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், உனக்காக எல்லோரும் வாதாடம் வந்து தயாராக இருப்பாங்க, நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வெளில வா, நீ யாருன்னு வந்து காமி அப்படின்னும் போது, நான் சொல்ல வந்ததை நீங்கள் வந்து கேட்கல, ஃபோனை பாதியிலே கட் பண்ணிட்டீங்க, என்ன அப்படின்னா நான் வந்து தப்பு பண்ணுவேன்னு ஒத்துக்க போகிறேன் அப்படின்னும் போது மறுபடியும் அசிமா திட்டு அந்த பொம்பளை வந்து கிளம்பிடும். உனக்காக போய் நான் வந்து ஆசையாக வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி லுசிலா வந்து கிளம்புனதுக்கப்புறம் இவன் போய் அந்த நீதிபதிகளால் பெரோல் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லுவான், ஆமாம் நான் தான் பண்ணேன்ட்டு. ஸோ இப்போ இவன் வந்து குற்றத்தை ஒத்துக்கினதுக்கப்புறம் இப்போ இவனுக்கு வந்து வெளியில் விடுவாங்க ஃப்ரீடமாக. ஆனால் அப்பப்போ பெரோல் ஆஃபீஸர்ஸ் வந்து இவனை வந்து பார்த்துப்பாங்க, இவன் நடத்த எப்படி இருக்குது, வெளியில் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றதுக்காக. குற்றத்தை ஒத்துக்க வைக்க தான் இவ்வளோ நாள் வந்து உள்ளே வச்சு அடிச்சுருந்தாங்க. இப்போ வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டா தான் வெளில விடுவாங்கிறதுனால ஒத்துக்கிட்டு இப்போ வந்து வெளில வந்துருக்காங்க, நான்சியை காப்பாற்றணும், அவளுக்கு என்னாச்சுன்னு வந்து தெரிலன்ட்டு. வெளில வந்து சுதந்திரமாக வெளில வந்து பார்த்தா ஒரு கார் வந்து முன்னாடி நிற்கும். அந்த காரில் யார் இறங்குவாங்கன்னா பாப் இறங்குவார், இவனுடைய பழைய பார்ட்னர் போலீஸர். இறங்கும்போது டவுனுக்கு நீ போகணுன்னா மைல் கணக்காக தூரமாக போக வேண்டியதாக இருக்கும், வா என் கூட பத்திரமா போகலாம் அப்படின்னும் போது இவன் யோசிப்பான், உன் கூட இருக்கும்போது தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு பாப் வந்து சொல்லுவார், நீ ஜெயிலுக்கு போனவுடனே உனக்கு என்ன புத்தி எதுனா குழம்பி போயிடுச்சா, பிரிட்ஜில் இருந்து கீழே இருக்கிற தண்ணியை பார்த்து பயப்படுற மாதிரி நீ வந்து பயப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஒரு அருமையான டைலாக் இல்லை, ஏன்னா பிரிட்ஜ் மேலே இருக்கிறவன் ஏன் கீழே இருக்கிற தண்ணியை பார்த்து பயப்படணும், நீ சேஃபாக தான் இருக்க என்கிட்ட, நான் வேணால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது உனக்கு ஆறுதல் தரும்னு நினைக்கிறேன், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம்
என்னையே நான் வெறுக்க ஆரம்பித்தேன் தெரியுமா, நான் பண்ணது தப்புன்ட்டு. அப்படி சொன்ன உடனே தான் இப்போ வந்து ஜானுக்கு கொஞ்சம் ஹோப் வரும். சரி பாப் கூடயே போகலான்னு காரில் போவான். என் ஒய்ஃப் எப்படி இருக்கா அப்படின்னு வந்து பாப் கிட்ட கேட்டால் பாப் சொல்லுவார், 4 வருஷத்துக்கு முன்னாடி உன் ஒய்ஃப் எல்லைன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ அவளுக்கு 2 குழந்தை வேறு இருக்குது அப்படின்னும் போது ஜான் வந்து கரெக்ட் தான், அவள் பண்ணது தப்பு கிடையாது, அவள் நல்ல அம்மாவாக இருப்பா, அவள் குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போவார். போனதுக்கப்புறம் பாப் வந்து ஜான் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுவார். ஜானும் வந்து அவன் வேலையை வந்து பார்க்க பார்ப்பான். இந்த என்னன்னா நான்சியோட வீடு, அவருக்கு அந்த வீடு எங்கே இருக்குன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல். அந்த வீட்டுக்கு வந்து போவார். போனவுடனே எல்லா புக்ஸு அது இது வந்து எல்லாமே வந்து செதறடிக்கப்பட்டிருக்கும். கதவெல்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும், டோரெல்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும். என்னடா ஆச்சுன்னு தெரியலையே, அந்த பொண்ணு இங்கே வந்து ஏதோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போல். பட் அவள் எங்கே இருக்கா எக்ஸாக்டாக, அவள் தான் எந்த ப்ரூஃபும் இது வரைக்கும் யாருக்கும் வந்து வெளியிடலையே, நான் தான் நான்சி அப்படின்ட்டுலாம் எதுவும் சொல்ல, அட்ரஸும் வந்து சொல்லலையே. அதுக்கப்புறம் எப்படி இவனுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு புரியலையே. சரி இப்போ அவள் எங்கே இருக்கான்னு வேறு தெரியணும், அவளுடைய எக்ஸாக்ட் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தா புக்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து க்ரைமை பற்றின ஒரு புக் இருக்கும். அதோடய ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து சொல்லுவார், என்னுடைய நான்சி அவள் வந்து புத்தக புழு, படிக்கிறது எழுதுறது தவிர அவளுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்க, அங்கே கீழே வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், வத்திக்குச்சி அந்த கவர் இது மாதிரி. அது ஒரு பாருக்கு சம்மந்தப்பட்ட அந்த விஷயம்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கும். பார் ஒரு மோசமான கண்டிஷனுக்கு கூடிய ஒரு பாருடைய அந்த இதுதான் வந்து அந்த வத்திட்டு. இது யார் எடுத்து வந்து இங்கே வச்சுருப்பா, ஒரு வேளை நான்சியோட ஃப்ரெண்டு யாருன்னா இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ, அவங்கள போய் நம்ம விசாரிச்சா நான்சி எங்கே இருக்கான்றது நமக்கு தெரிய வருமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாருக்கு வந்து அங்கே கிளம்புவார். இவர் பாருக்கு கிளம்பும்போது உள்ளே போவார். போனவுடனே ஒரு அழகான பொண்ணு, அவள் அப்படியே வந்து ஒரு ரோப் எடுத்து அப்படியே வந்து வீசிகிட்டு இருப்பாள், சுற்றிட்டு இருப்பாள். யார் மேலாம் வந்து போட்டு அப்படி இழுத்தடிச்சு கிஸ் அடிக்கலான்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலில், ஒரு எராட்டிக்காக ஒரு செக்ஷுவல் ஃபீலில் வந்து ஆடிட்டுருப்பா. ஜான் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து பேசுவார். இந்த பர்டிகுலர் ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் வர ஒரு கேரக்டர் கூட, மார்வ் அப்படின்ற ஒரு கேரக்டர் கூட உட்காந்துருப்பாப்புல. அதெல்லாம் வந்து நம்ம தசாவதாரம் படத்தில் ஃப்ளெச்சர் நம்ம பார்த்தோம்ல, கமலஹாசன் சார், அதெல்லாம் இன்ஸ்பயர் தான் ஐயா. அந்த கேரக்டர் அதே முகபாவனை அதுதான் தூக்கி வந்து எடுத்தாங்க போல். பாருங்கள் எங்கேருந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க. சரியா, இப்போ ஜான் என்ன பண்ணுவார்னா, அந்த பாரில் ஒரு பொண்ணு வந்து சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பார், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பொண்ணு வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஜான்கிட்ட வந்து சொல்லும், ஆமாம் அடிக்கிற குளிருக்கு அவனுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படதான் செய்யுது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் நான்சியை தேடி வந்திருக்கேன்னு சொன்னோடனே, அவளா அங்கே இருக்கா பார் ஸ்டேஜில், அவள் தான் வந்து இந்த கயிறு எடுத்து சுற்றிட்டு இருக்கவளே நான்சி தான். இப்போ 19 வயசு ஆகிடுச்சு. அவள் ஆட்டிகிட்டு இருப்பா, இது இருக்கா பாரு நான்சி, இப்போ வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கா போ அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து கிளம்புவார். வார்ம் அப் தான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாப்பல. பண்ணோடனே அப்போது இவர் நினைப்பார், நான்சி 11 வயசில் நம்ம வந்து பார்த்தது 8 வருஷம் ஆச்சு, 19 வயசு, அந்த ஸ்கின்னி சின்ன பொண்ணு அவெல்லாம் கிடையாது, இப்போ வளர்ந்துட்டா அப்படின்னு நினைப்பார். அது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அந்த எல்லோ கலர் ஆள் வந்து உட்காந்துட்டு இருப்பான். என்னடா அது இவன் இங்கே வந்திருக்கான்னு வந்து நினச்சோன்னே ஜானுக்கு புரிய வரும், ஒருவேளை நான்சி இங்கே இருக்கான்றது இவங்களுக்கும் வந்து தெரியாமல் இருக்கலாம், கல்லூரியில் யாருன்னு கூட இவங்க வந்து தெரியாமல் அதை கண்டுபிடிக்க கூட வந்து பார்த்துக்கலாம், யாரோ வந்து ஏமாற்றிருக்காங்க, நம்மளே இவங்களுக்கு நான்சிங்கிற இடத்த வந்து கூப்பிட்டு வந்து காமிச்ச மாதிரி இருக்குமோ, அவளை வந்து பிடிக்கணும்னு வந்து ட்ரை பண்ண தான் நம்மளை வந்து ஃப்ரீடமாக வந்து விட பார்த்துருக்காங்களோ, தப்பு, நல்ல வேலை நான் இன்னும் நான்சிக்கிட்ட போய் பேசலை, நான்சி என்னை வந்து பார்க்கல, இங்கே ஏதோ சும்மா வந்துன்ற மாதிரி இங்கிருந்தே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஜானை வந்து மூவாவை பார்ப்பார். பட் நான்சியோட பார்வை ஜான் மேலே வந்து விழும், அவள் ரெகக்னைஸ் பண்ணுவாள். இவர் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பார், இல்லை நான்சியை நான் பார்க்காத, நான் ரெகக்னைஸ் இல்லைன்னு வந்து சொன்னால் அவள் சுற்றி அப்படியே ஜான் மேலே வந்து போடுவாள். போட்டோன்னே அப்படியே அதெல்லாம் தூக்கி போட்டு ஓடி போய் ஜானை வந்து லிப்ட் ஆஃப் பண்ணுவாள். இவர் வந்து சொல்லுவார், நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிருக்கோம், இதுக்கப்புறம் இங்கே இருக்க தேவையில்ல, சீக்கிரமே இங்கேருந்து வந்து கிளம்பணுன்னே, சரி நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து வருவாள். இவர் வந்து கார் ஓட்ட பார்ப்பார். நான்சியோட கார் அங்கே இருக்கும், இந்த கார் என்ன தவிர வேறு யாராலையும் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான்சியாக அந்த காரை வந்து ஓட்ட பார்ப்பாள். இவர் துப்பாக்கி எதுனா இருக்கான்னு வந்து தேட பார்ப்பார். ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தா அந்த எல்லோ கலர் ஆள் காரில் வந்து இவங்களை சேஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இவங்க வேகமாக ஓட்ட அவனும் பின்னாடி வந்து வந்துட்டுருக்க, அவள் சொல்லுவாள், சீட்டு கடையிலே வந்து துப்பாக்கி வச்சுருப்பாள், 2 வாட்டி நான் வந்து இதை பயன்படுத்தி பார்த்துருக்கேன், கோவேரி கழுத மாதிரி செம்ம குத்துது, ஹெட்டி உதைக்கும், அந்தளவு அது சுடும் போல். அது சொன்னோன்னே இவனை வந்து கையில் வச்சு இதை ஹேண்டில் பண்ணால் அவள் வந்து, நான் உங்களுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருந்தேன், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாள். பேசினோடனே டப்புன்னு வந்து ஒரு சுடு வந்து அந்த எல்லோ கலர் ஆள் பின்னாடி வந்து சொல்லுவான். அந்த கண்ணாடி 2 பேருக்கு நடுவில் வந்து டொப்புன்னு அடிக்கும். அடித்தோடனே ஜான் சும்மா இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டு அப்படின்னு வந்து நான்சிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அவளும் வந்து ஒரு மாதிரி வந்து ஓட்டுவாள். இவன் அப்படியே வந்து அந்த காருடைய டோர் பக்கத்துலேயே வந்து இருந்துக்கிட்டு அந்த எல்லோ கலர் நபர் வந்து சுடுறதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பான். வாய்ஸ் ஓவர்லேயே வந்து சொல்லுவான், நல்லா சுடுறான், ஆனால் அவனுக்கு பொறுமை இல்லை, ஏதோ சாக்லேட் கேண்டீஸை வந்து செதற விடுற மாதிரி வந்து புல்லட்ஸை செதற விட்டுட்டு இருக்கான், இன்னும் அவனுக்கு வந்து கரெக்டாக குறிப்பாக அடிக்க தெரில,
ஜஸ்ட்டு நல்ல ஷாட் தான் அப்படின்னு வந்து பேச, ஆனால் நான் அப்படி இருக்க போகிறேன், நான் நின்று நிதானமாக நெத்தி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டப்புன்னு வந்து சுட அந்த எல்லோ கலர் ஆளுடைய கழுத்து இங்கே பகுதியில் வந்து டமால்னு வந்து சுட்டு அப்படியே வந்து ரத்தம் பீச்சு அடிக்கும். அவன் ரத்தமும் எல்லோவாக தான் இருக்கும், நாத்தம் பிடிச்ச ரத்தம். அப்படியே வந்து அடிக்க அந்த கார் அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு கீழே விழும். ஜானோட காரு நான்சி வந்து ஓட்டிகிட்டு இருக்காள். அப்படியே 2 பேரும் வந்து போக இவன் வந்து நிப்பாட்ட சொல்லுவான், காரை நிப்பாட்டு, என்ன என்ன அப்படின்னு வந்து நான்சி வந்து கேட்டால் அவன் சொல்லுவான், அவன் செத்துட்டானா உயிரோட காணும்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும் அப்படின் போது அவன் கார் அப்படியே யூட்டர்ன் போட்டு வந்து நிப்பாட்டுவான். அதெல்லாம் அல்டிமேட்டான சீன். நிப்பாட்டணுன்னா அவன் வந்து சொல்லுவாள், சாரி எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, அடுத்த வாட்டி நான் வளர்ந்த பொண்ணுன்றதை உங்ககிட்ட காமிக்க பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்ல, சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் போய் பார்ப்பாங்க. பார்த்த உடனே அங்கே வந்து அவன் பாடி இருக்காது, அந்த எல்லோ கலருடைய அவளோட பாடி ரத்தம் தான் செதறி கிடக்கும். அவன் எப்படியோ தப்பிச்சு போயிட்டான், நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னா நான்சி வந்து சொல்லுவாள், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் சேஃப், நான் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மோட்டலுக்கு போவாங்க, அங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டே பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த எல்லோ கலர் ஆளும் வந்திருப்பான். மேபி இவங்களுடைய கார் பெட்டி கீழே வந்து ஒழிஞ்சிட்டு வந்தானு தெரியல, அவன் கார் ஆனதான் வந்து இருந்துட்டு அப்படியே வந்து பார்ப்பான் இவங்க எங்கே போகிறாங்கன்னு. அந்த மோட்டலுக்குள்ளே இவங்க வந்து போவாங்க. 2 பேரும் தனியாக ஒரு ரூமில் இருக்கும்போது நான்சி வந்து சொல்லுவாள், இப்போது ஜான் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும், நான் படுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல, ஏன் கூடவே நீ படு அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் வந்து பேசுவான். நீ பேசுகிறது சரியில்லாத மாதிரி இருக்கே நான்சி. ஏன்னா இது சின்சிட்டியில் இந்த படம் கண்ணா பின்னான்னு இருக்கும் சரியா, எது நல்லது கெட்டது இதெல்லாம் இல்லை, அல்டிமேட்டாக இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து உச்சக்கட்டத்தில் இருக்க மாதிரி. அப்போது என் கூடவே படுன்னு வந்து அவள் கேட்பா, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, அவள் சொல்லுவாள், நான் வந்து நன்றி கடனுக்கு உனக்கு இத்தனை நாள் லெட்டர் போட்டேன்னு நினைக்கிறியா, இல்லை நான் மேலே லவ்வில் தான் வந்து போட்டேன். அஃப்கோர்ஸ் 2 வாட்டி 3 வாட்டி கிட்ட நானும் இன்னொருத்தர் மேலே லவ்லலாம் விட பார்த்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட நான் விழுந்துட்டேன் அப்படின்னு வந்து பேச, இவனாலையும் வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாது. சரி 2 பேரும் ரெஸ்ட்ரிக்ஷன் மீறி கிஸ்ஸும் அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜான் போய் குளிக்கலான்னு வந்து பார்ப்பாரு. குளிக்கும் போது அப்போ அவர் குளிச்சுட்டு இருக்க அந்த ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டுட்ருப்பாங்க. அது ஓப்பன் பண்ணால் இவர் இல்லை நான்சி இப்போ வராது அப்படின்னு அந்த ஸ்க்ரீனை எழுத்துது நான்சி கிடையாது, அந்த எல்லோ கலர் ஆள். அவன் உள்ளே நுழைஞ்சு ஜானோட மூஞ்சிலே ஒரு குத்துவான். குத்தி ஜானை வந்து தூக்கில் ஏற்றிடுவான். அப்படியே கழுத்தில் வந்து கயிறை போட்டு தொங்க விட்டு, அதெல்லாம் அல்டிமேட்டான சீன். தொங்க விட்டு காலுக்கு மட்டும் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருவான், கொஞ்சம் தாங்கி இருக்க. அந்த எல்லோ கலர் ஆள் வந்து சொல்லுவான், என்னை பார்த்தா யாருன்னு உனக்கு வந்து தெரியாது, ஆனால் என் வாய்ஸை கேட்டால் உனக்கு யாருன்னு வந்து தெரியும். தெரியல நான் யாருன்ட்டு, நான் தான் ஜூனியர் ரோட்க்கு, அதாவது அந்த செனட்டருடைய பையன், அவன் தான் இவன். அதை வந்து இவன் சொல்லுவான், கொஞ்சம் எங்கள் அப்பா வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான் என்னை வந்து சரி பண்ணலாம் அது இதுன்னு சொல்லிட்டு. அவன் வந்து பிளானெட்டில் எங்கெங்கே இருக்கிற மெடிசின்ஸும் வந்து எடுத்து எதுவும் முயற்சி பண்ணான். ஓரளவுக்கு நான் வந்து உயிரோடு வந்து வரா மாதிரி இருந்தது. ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் பரவாயில்ல, நான் இருக்கல, என்னுடைய ஆயுதம்லாம் வந்து இன்னும் இருக்குல்ல, அவனுடைய பென்னிஸ் வந்து இன்னும் இருக்கும் போல். அதை வந்து இவன் வந்து சொல்லுவான். சொல்லிவிட்டு இந்த நான்சியை வந்து பிடிச்சிக்கிட்டு, இவன் வந்து என் டேஸ்ட்டு கொஞ்சம் பழசு தான், ஆனால் பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இவ்வளோ உறதா இல்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய அடியாளுங்க 2 பேர் எப்பவுமே காரை பற்றி பேசுவாங்கள்ல, அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், இங்கே ஒரு பணம் இருக்குது, அதை நீங்கள் பொறுக்கிட்டு வாங்க. இப்போ ஜானை வந்து இவன் பணம் ஆக்கிட்டா மாதிரியே அவன் வந்து பேசுவான் அவங்ககிட்ட, இங்கே பணம் இருக்குது, அதை பொறுக்கிட்டு வாங்க, பார்ட்டி வந்து செட் பண்ணுறதுக்கான நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான்சியை கூப்பிட்டு போக பார்ப்பான். ஜான் மட்டும் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவார் நான்சிக்கிட்ட, நான்சி என்ன நடந்தாலும் சரி நீ கதறாத அப்படின்னு சொல்லுவார், கத்தாதன்னு. ஏன்னா அது ஒரு ரீசன் இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே நான் இந்த வீடியோ முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஏன் கதறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ அதை வந்து கேட்டுப்பா, என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் ஆள் என்ன பண்ணுவான், அதாவது ஜூனியர் ரோட்க்கு எட்டி ஒரு உதைப்பான். அந்த ஜான் நின்றுட்டுருக்கான்ல, தூக்கு கயிறு இப்படி வந்து மாட்டும் போது கால் வந்து வைக்கிறதுக்கு, அது உதைச்சோன்னு அப்படியே வந்து ஃபுல்லாக தூக்கில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். நான்சியும் அந்த நபரும் வந்து நான்சியோட கார்லேயே வந்து கிளம்புவாங்க. கிளம்புனா ஜான் வந்து அவள் தான் என் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கண்ணை மூடுவார். ஆனால் டப்புன்னு கண்ணை திறந்துருவார். இல்லை இதோட முடியக்கூடாது, நான் நான்சி எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு, என் கழுத்தை வந்து நான் ஸ்டிஃபாக வச்சுக்கணும், நான் ஏதாவது ட்ரை பண்ணணும், ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி வந்து அசைவார். ஒரு ஜன்னலில் ஒரு விண்டோ இருக்கும், கிளாஸால் ஆனது, அது எட்டி உதச்சோடனே அந்த கிளாஸ் உடச்சி அது அவர் காலில் வந்து மாட்டிக்கும். அந்த காலில் அந்த கிளாஸை எடுத்துகிட்டே அவர் கை கழுத்து இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டு, அந்த கயிறெல்லாம் கட் பண்ணிட்டு அவர் நார்மலாக போய் ஒழிச்சுப்பார். இவன் ஜூனியர் ரோட்க்கு வந்து ஃபோன் பண்ணா இல்லையா, அவனுடைய ஐடியாளுங்க, அவனுக்கு காரில் வருவானுங்க, அவன் ஃபெராரி காரில் வருவானுங்க, அதில் டிக்கி எதுவும் இருக்காது, அதை பற்றி வேறு டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த வண்டியில் இப்போ நம்ம வருமே, அந்த பணத்தை எங்கே எடுத்துகிட்டு வருது, சரி பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள நுழையிலான்னு வந்து பார்த்தா, ஜான் எப்பவே எல்லாம் விடுவிச்சு எல்லாம் ரெடியாக இருக்காருல்ல, இவனுக்கு 2 பேரும் போட்டு அடிப்பார். அதில் ஒருத்தங்கிட்ட வேறு விசாரிப்பார், எங்கடா போகிறான் அந்த ரோட்க்கு, சொல்லு உண்மையை சொல்லு, உங்கள் பாஸ் எங்கே இப்போ போகிறான் அப்படின்னு வந்து கேட்டால், அவர் வந்து பண்ண வீட்டுக்கு ஃபார்முக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு வந்து சொன்னோன்னே தேங்க்யூ ஸோ மச்ன்ற மாதிரி அவனுங்கெல்லாம் அடிச்சுட்டு அவனுங்க வண்டியிலே இப்போ வந்து கிளம்புவான்.
ஜானுக்கு ஒரு விஷயம் அதையும் வாய்ஸ் ஓவர் வந்து சொல்லுவான். இந்த 2 அடியாளுங்க வந்தானுங்கள, இவனுக்கு நிறைய துப்பாக்கி வந்து வண்டியிலே வச்சுருப்பானுங்க. பரவாயில்ல, நல்ல சப்போர்ட் தான். அப்புறம் இவனுடைய பண்ண வீட்டில் அங்கே போலீஸும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கெலாம் வந்து இருக்க தான் செய்வாங்க. அதாவது ஜூனியர் ஒர்க்கு அவன் செனட்டருடைய பையன் இல்லை. அப்படியே போயிட்டு இருந்தால் அந்த வழியை தேடி போன நான்சியோட கார் வந்து பாதியிலே நிற்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து இவர் வாய்ஸ் ஓவரில் சொல்லுவார், நான்சி சொன்னது கரெக்ட் தான். அந்த காரை வந்து அந்த எல்லோ பேஸ்டர்ட் இருக்கான்ல நம்ம ஜூனியர் ஒர்க்கு, அவன் ஓட்ட ட்ரை பண்ணிருப்பான் போல். நான்சி ஏற்கனவே சொன்னான்ல என் கார் என்னால் தான் ஓட்ட முடியும் அப்படி சொல்லி, அவன் வந்து ஓட்டியிருக்கணும். இவன் ஓட்டினதால பாதியிலே நிப்பாட்டிருக்கு. ஆனாலும் இவன் வந்து எப்படியாவது அந்த பொண்ணை நடந்தேயாவது ஃபார்முக்கு கூப்பிட்டு போக பார்த்துருப்பான். நல்லது தான் போட்டோம், அந்த டைமை நான் வந்து காரில் போய் மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி. ஏன்னா இவர் கொஞ்சம் டிலே ஆச்சுல்ல, இவர் கார்லேயே வந்து அங்கே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்து அந்த மரப்பகுதி எல்லாத்தையும் மறைஞ்சு கொஞ்சம் உள்ள அந்த ஃபார்முக்குள்ளே போக பார்ப்பார். போகும்போது அந்த ஃபார்மையும் வந்து பார்த்துவார். அந்த இடத்துலையும் அடுத்த எபிசோடில் வர ஒரு கேரக்டர் வேறு அங்கே இருக்கும். கண்ணாடியெல்லாம் வந்து வெள்ளை கலரில் போட்டுக்க மாதிரி. அது என்ன கேரக்டர் இதெல்லாம் அப்புறம் வந்து நம்ம பார்ப்போம். சரியா? இவன் வந்து ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் விறுவிறுன்னு வந்து போக, அங்கே வந்து போலீஸ் வந்து டப்புன்னு வந்து ஜானோட கையில் வந்து சுட்டுருவாங்க. சுட்டவுடனே ஜான் வந்து கீழே விழுந்துருவான். விழுந்தோடனே அந்த போலீஸ் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னடா நீ திறந்து வீட்டில் எதுவும் நுழையிற மாதிரி எந்த பயமும் இல்லாமல் டப்புன்னு வந்து போகிற, பார்த்து போனடா அப்படின்னு வந்து சொல்ல, ஜான் வந்து சரிதான் நல்ல அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை டப்புன்னு சுட்டுருவார். இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த சீனு. ஏன்னா இதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுவான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்து வந்து போவ மேலே ஃபார்ம் ஹவுஸில் இவன் அந்த எல்லோ பேஸ்டர்ட் இருக்கான்ல ஜூனியர் ரோக்கு, அவன் நான்சியை வந்து கட்டி போட்டு சாட்டையை எடுத்துகிட்டு பட்டாலும் வந்து அடிப்பான். அவன் தோலெல்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு. ஆனால் அவன் கதற மாட்டாலே. ஜான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கான்ல, எந்த ஸ்க்ரீம் நீ வந்து சத்தம் போடாத முணங்காத அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாக தான் வந்துருப்பான். என்னடி நீ வந்து சத்தம் போடாமல் இருக்க, இது வந்து ஃபோர்த் ப்ளே தான் டி, இதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி கத்தியை வேறு எடுத்து அவன் ஏதோ பண்ணலான்னு வந்து நினைக்க, நான்சி வந்து சிரிக்க தான் பார்ப்பான். என்ன எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்டால், ஜான் சொன்னது கரெக்ட் தான், நான் கதறாமல் இருக்கிற வரைக்கும் நீ என்ன எதுவும் பண்ண போகிறதில்ல, உனக்கு எந்திரிக்காதுன்றது இப்போயே வந்து தெரியுதுடா, கத்தினாதானே உனக்கு எதுனா ஆகும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி இரு அப்படின்றதாக அதுக்குள்ளே ஜான் வந்து நுழைஞ்சிருவாப்புக்குள்ள. இவன் எங்கே வந்துட்டான், துப்பாக்கி சத்தம் வேறு கேட்டதில்ல, போலீஸ் எல்லாம் வந்து இங்கே இவன் வந்து சுட்டது, இவன் எங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் ஒர்க்கு என்ன பண்ணுவான், அப்படியே வந்து நான்சியை கூப்பிட்டு வருவான் கையில் கத்தியோட. ஜான் வேறு ஏற்கனவே குண்டு காயத்தோடு வராருல்ல, பாரு அந்த கையாலும் உன்னால் வந்து எதுவுமே பண்ண தூக்க கூட முடியல, நீ எதுக்கு எனக்கு சாவடிப்பாருன்னு ஏற்கனவே பண்ண மாதிரி இப்போ வந்து போன ஒரு சீனில் கூட அந்த போர்ட்டாண்ட அப்படி தானே வந்து பண்ணான். ஆனால் ஜான் என்ன பண்ணார், என்னால் முடியும் அப்படின்னு வந்து தூக்க பார்ப்பாரு. ஆனால் அவரால் இந்த வாட்டி தூக்கவே முடியாது, அப்படியே கீழே விழுந்துருவார். முடியல பார்த்தியா, ஆனால் என்னால் முடியும், இரு இவளை காலி பண்ணுறேன், அவளை தோலை வந்து துண்டாக சீவி துண்டாக வந்து வெட்டதை நீ வந்து வேடிக்கை பாரு, அதுக்கு முன்னாடி அவள் இந்த வாட்டி நான் ரிஸ்க் எடுக்க போகுது, அதுக்கு முன்னாடி ஒன்றும் நான் காலி பண்ணுறேன், ஆனால் வலிக்கும் குத்துறான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் ரோருக்கு என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து ஜானை குத்தலான்னு வந்து பார்ப்பான். அதுக்குள்ளே கீழே ஒரு கத்தி மாதிரி ஒன்று வந்திருக்கும், அதை ஜான் எடுத்து என்ன பண்ணுவார், அந்த ஜூனியர் ரோக்கோட வயிற்றுலேயே வந்து குத்திடுவார். குத்தினா வலிக்கும் அப்படின்னு அவன் சொன்னால, இவன் ஒரு குத்தும் போதும் அவனுக்கு வந்து ஆறுன்னு கத்துவான். நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல, அந்த எல்லோ பேஷர் அதாவது ஜூனியர் ரோக் வந்து கீழே வந்து விழுவான். விழுந்தோடனே ஜான் என்ன பண்ணுவார், மறுபடியும் அதே டேல முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் வெப்பன்ஸை முதல்ல வந்து உங்ககிட்ட பிடுங்கணும், அதான் நீ ஓவராக ஆடுற ரெண்டுத்தையும் தான் அப்படின்ட்டு அவன் கையில் இருக்கிற கத்தியை பிடிங்கி தூக்கி போட்டுருவார். அப்புறம் அவன் 2 காலுக்கு நடுவில் இப்போ புதுசாக ஒரு வெப்பன் வந்திருக்குல்ல, அதை கையாலே வச்சு பிடிச்சி அந்த 2 பால் அப்படியே பிச்சு தூக்கி போட்டு அவன் மூஞ்சிலே வந்து சதக்குன்னு எல்லோ கலரில் அந்த ரத்தம் மாதிரி இதெல்லாம் பிதிங்கி அடிக்கும். மூஞ்செல்லாம் வச்சு அது தரையோடு வந்து அவன் சாஃப்ட் போனு அந்த ஃப்ளோர் போர்டை வந்து டச் பண்ணுற அளவுக்கு பிதிக்கி எடுத்துருப்பார். அவன் தான் போனதுக்கப்புறம் அவன் காலி. ஜான் என்ன பண்ணுவார்னா, நான்சியை கூப்பிட்டு வெளில வருவார். நான்சி சொல்லுவான், அந்த வாட்டி நான் இந்த வாட்டி பயப்படல, போன வாட்டிலாம் பதட்டத்தில் இருந்தேன், நான் சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டேன்ல, நான் பெரிய பொண்ணுன்றதை காமிக்கிறேன்னு சொன்னால, இந்த வாட்டி அதை சொல்லுவாள், நான் பயப்படல, நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன் அவனை சொல்ல, அதை பார்த்தேன் தெரியுது அப்படின்னு சொல்லுவார். இது 2வது வாட்டி நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க, இதுக்கப்புறம் என் கூடவே தான் இருக்கணும்னு வந்து அவள் சொல்ல, ஜான் சொல்லுவார், கரெக்டு தான், உன் கூட நான் வந்து இருக்கேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம், இப்போது செனட்டருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா அவனோட பிளட் லைனை அதை வந்து நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். அவன் பையன் இப்போ இல்லாமல் போயிட்டான். அவன் வந்து ஆக்ரோஷமாவான், என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி என்னை தேடி வருவான். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், மற்ற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்னை பற்றின தப்பான எவிடன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு, செனட்டர் கெட்டவன் அவனுடைய பையன்லாம் கெட்டவன் சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போகிறதுக்கான வேலைலாம் நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ இப்போ போ, நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் கூட வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்சியை அவளுடைய காரில் வந்து அமுச்சு வச்சுருவார். அமுச்சிட்டு ஜான் என்ன பண்ணுவார்னா, வாய்ஸ் ஓவரில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், அதாவது நான்சிக்கிட்ட நான் போய் சொல்லிட்டேன், அவள் கூட நான் வருவேன், அவள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் இருக்க முடியாது, நான் எப்போல்லாம் நான்சி கூட இருக்கணும், கண்டிப்பாக
அவளுக்கு ஆபத்து தான், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவள் உயிரோடு இருக்க முடியாது, நான் செத்தாக தான் நான் இந்த கேமில் ஜெயிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவர் நெத்தியிலே வச்சுப்பார். ஏன்னா செனட்டர் இவன் செத்துட்டானவே அதுக்கு மேலே நான்சி எங்கே இருக்கான்றதெல்லாம் அவருக்கு வந்து தெரிய போகிறதில்ல. இவன் முடிஞ்சவே கேம் வந்து முடிஞ்சிச்சு, நான்சி வந்து சேஃபாக இருப்பாள்ல. மறுபடியும் சொல்லுவார், அதாவது கிழவன் வந்து சாவ போகிறான், சின்ன பொண்ணு உயிரோடு இருக்க போகிறா, சரியான வியாபாரம் தான் இது அப்படின்னு சொல்லி டப்புன்னு சுட்டுட்டு ஐ லவ் யூ நான்சி கீழே அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். இதோட தட் எல்லோ பேஸ்டட் கதை வந்து ஃபினிஷ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வர மற்ற ஆந்தாலஜின்றதெல்லாம் மற்ற கதைகள் எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து சொல்கிறேன். இதை நான் சிங்கிள் டேக்கில் தான் நரேட் பண்ணேன். எப்படி இருந்துச்சு இந்த கதைன்றதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.